சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது, என்னென்ன யோகங்களை தரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் உச்ச நிலை வரப்போகுது, தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்குறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள், ராகுவோடைய குணாதிசைகள், கேதுவோடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பெயர்ச்சினா என்ன, அப்போ அந்த ராகுனா யாரு, கேதுனா யாருன்னு கேட்குறதா சொல்கிறேன். பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா, அப்ப முன்னோர்னு சொல்லுவாங்க. ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம், கேதுன்னா அம்மா வழி முன்னோர், அதாவது அம்மாவுடைய அம்மா. அப்ப கேதுன்னா தாய் வழி முன்னோர்னு கேட்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்தா மாளிகை கட்டலாம், கப்பல் வாங்கி விடலாம், ஏர்பஸ் வாங்கி விடலாம், பல வண்டி வாகனங்களை நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும், காசு பணம் நாலா திசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறைய செய்வார். ஆனா கேது பகவான் என்ன செய்வாரு, ஞானத்தை தான் கொடுப்பார், படிப்பு அறிவை கொடுப்பார், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார், ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும், பல கோயில் குளத்துக்கு போறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போறாங்களே, இவங்கெல்லாம் கேது ஜாதகத்துல உச்சமா இருக்கு போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூர்ல இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும். இந்த கேதுன்னு கேட்கறது கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்க வரைக்கும், ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்ற வரைக்கும், ஜோதிடம், அருள்வாக்கு, குறி இதெல்லாம் சொல்றவங்க தன்மை கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த ராகு கேது ஜாதகத்துல யோகத்தை கொடுக்கறதும் போகக்காரனும் ராகுதான், யோகக்காரனும் ராகுதான். அப்ப இந்த ராகு பகவான் ஜாதகத்துல பலமா இருந்திருந்தா உங்க ஜாதகம் புதையல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க, சூதாட்டத்துல ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க, குறுக்கு வழியில புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல, இதெல்லாம் ராகுதான். அதே போல நம்ம தாய் திருநாடு இந்தியால பார்டர்ல நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல, அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமா இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியா இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ள வராம இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை, அந்த தைரியம் ராகு. இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை குறையில்லாம இருக்கும். சொல்றேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னா இனி வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில உங்க ஜாதகம் உச்ச நிலைமை அடையும். தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க. சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் ராகு தான், புத்திசாலித்தனமாக நடக்கணும். 2025 இந்த ராகு கேது பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடும்பத்து மேலே அக்கறையும் இருப்பாங்க. நிறையா படித்து வாழ்க்கையில் தெளிவு பண்ணி சொல்லக்கூடிய தன்மைகளும் உடையவங்க பெண்கள் தான். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனிமையாக வீடு வேணும், தனியாக வாழணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, பிடிச்சவங்ககிட்ட தான் பேசணும், பிடிக்காதவங்க பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க. ரிஷபராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை விலகி ஒரு கட்ட காலத்தில் ஒரு 20 வயசுக்கு மேலே விலகி இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையாவே இருக்குது. அது ஃபாரின்ல இருக்கலாம், இல்லை படிப்புக்காக தாய் தகப்பனை விட்டு விலகி இருக்கலாம். அப்படியே தாய் தகப்பனை விலகிற மாதிரி தான் தான் வீட்டுக்குள்ளே தனியான ஒரு ரூமு கேட்டு தனிமையாக இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் வரக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு நிறையாவே உண்டு.
ஒரு கட்ட காலத்துக்கு வயசுக்குள்ள ஒரு 23 வயசுக்கு மேலே உங்களுக்கு நாக தோஷங்களும் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்திருந்தாலும் ராசிக்கு 10வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பயிற்சி. இடம் பொருள் ஏவல். 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். உங்கள் உடம்புல நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுடைய தெளிவான மைண்டுங்களை பக்குவம் பண்ணணும். உங்களுடைய ரிசர்ச்சுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேயை பற்றியே ரிசர்ச் பண்ணுவீங்க, சைத்தானை பற்றி ரிசர்ச் பண்ணுவீங்க, சாவை பற்றி ரிசர்ச் பண்ணுவீங்க. இறந்த ஆத்மாவோட நீங்கள் சகஜமாக பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும், ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. இரவில் நீங்கள் தூங்க மாட்டீங்க, புரண்டு 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 படுக்கணும். காலை நீட்டியும் படுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா ஒரு கட்ட காலத்துக்கு மேலே அந்த ராகு தசைன்னு சொல்லக்கூடியது ஒரு கட்ட காலத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு போகும். நல்லா இருந்தால் ஒரு 35 வயசு, அந்த வயசு வரைக்கும். அந்த வயசை நீங்கள் பீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் வரக்கூடிய ஒரு தர்மம் உண்டு. ராகுக்கு அப்புறம் குரு பகவானுடைய தசை ஒரு 45, 46 வயசு வரைக்கும் இருக்கும். செம்ம டாப்பாக இருப்பீங்க. ஆனால் டீனேஜ் குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே காதல் பண்ணி தாய் தகப்பனுக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையவே ஜீரோ ஆக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கும் உண்டு. ஜாதக ரீதியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு 2 தாரத்து தோஷமும் ஒரு கட்ட காலத்தில் இருக்குது. இல்லைனா காதல் பண்ணால் கூட அது கல்யாணம் பண்ணதுக்கு யூக்கள் தான், அதுவும் நிற்காது. அதுலேயே ஒரு டிப்ரெஷன் ஆயினால் நினைப்பீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம், காட்சி வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆம்பளைங்களே வெறுக்கக்கூடிய தன்மையும் ரிஷபராசி பெண்களுக்கு நிறையாவே இருக்குது. ஆனால் படிப்பில் ப்ரில்லியண்ட்டு, தான் வாழணும், நாட்டுக்காக வாழணும், வீட்டுக்காக வாழணும்னு சொல்லக்கூடிய எதிர்வரைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல ராகு பகவான் வரனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏமாற்றம் வரக்கூடிய தன்மைகள் வரும். கல்யாணம் காட்சி முடித்தா கூட தன்னுடைய தாய் தகப்பனுடைய ஒப்பீனியனில் சொந்தத்தில் முடிக்கணும், இல்லைனா ஏதாவது அசலில் முடிக்கணும். மதமுற்று மதம் மாறின ஆணுடைய தொடர்போ, ஆண்களுக்கு மதமுற்று மதம் மாறின பெண்களுடைய தொடர்பு வந்தாவோ நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். இருந்திருந்தாலும் ராகு பகவானுக்கு சொல்ல வேண்டிய அந்த அஷ்டோத்திர மந்திரத்தை முறையான வழிமுறைகளை சொல்லி, தனக்கு தொந்தரவு வரக்கூடாது சாமி, இந்த வருஷம் என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகணும், என் நினச்சதெல்லாம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல பதவி கிடைக்கணும், இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணணும், சாமியை வேண்டணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா பேருக்கு அருளும் வரும். ஒரு சிலங்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரியான ஒரு டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வரும். குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான், 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இருந்திருந்தாலும் தாய் தகப்பனுடைய அரவணைச்சு படுத்து தூங்கி ஆசைகள் தேவைகளை பூர்த்தியாகி நல்லா சம்பாரித்து நல்லா படித்து வேலை வாய்ப்பு கிடச்சி கல்யாணம் காட்சி புள்ள குட்டிங்களோட நீங்கள் சந்தோஷமாக வாழணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பேச்சு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ராகு கேது பயிற்சி கொஞ்சம் சரியில்லாத ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய நேரங்காலத்தினால உங்கள் முன்னோர் வழிபாடை நீங்கள் பண்ணணும், உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணணும். இப்படி முறையான வழிபாட்டுகளை பண்ணி தெளிவான அமைப்பு இருந்தால் தான் இந்த வாழ்க்கை இந்த வருஷம் நீங்கள் பீட் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு சூனியமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஹோப் ஆகக்கூடாது. உன் தாய் தகப்பனுக்கு பிஸ்னஸ்ஸு தொலைகள் தொந்தரவுகள் வரணும், உன் குடும்பம் சரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையில் அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தமே சூனியம் பண்ணாலும் அது உங்களை தான் தாக்கும். ஏன் அப்படி தாக்குதுன்னு கேட்டால், நலிஞ்சவங்க நீங்கள் தான், இலகன மனசு நீங்கள் தான். அப்படி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் மேலே ஆக்குப்பே அபகரிப்பு வரக்கூடாத தன்மை உடையவங்க நீங்கள் தான். உங்களுக்கு தான் வீணான பிரச்சனை வரும். குரங்குக்கு எப்படி ஒரு குட்டியோண்டு புண்ணு வந்துட்டு அந்த புண்ணை சொரிஞ்சு 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 பெருசாகி தன்னையே மாச்சுக்கும், அந்த மாதிரி சொந்தம் பந்தம் உங்கள் வாழ்க்கையை அந்த வெந்த புண்ணிலேயே வேலை பாய்ச்சுவாங்க. அப்படியாப்பட்ட தருணம் நடக்கும். ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல ராகு பகவான் வரனால கொஞ்சம் கவனம் தேவை உங்கள் ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு. இருந்திருந்தாலும் சுக்கிர பகவானை வழிபடக்கூடிய தன்மையில் நீங்கள் முறையான ஒரு வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பீட் பண்ணலாம். சுக்கிரனுக்கும் ராகுக்கும் ஆகும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். குறுக்கு வழியில் கொலை களவு பண்ணி சீக்கிரம் சம்பாரிச்சிடலாம் கிட்ட கொலை களவு பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏதாவது ஒரு சொத்து பத்து பிரச்சனையில் ஒன்று அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் லூஸ் ஸ்டாக் விட்டாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. முடிஞ்ச அளவுக்கு கவன சிதைவு இல்லாமல் கவனக்குறைவோட தெளிவான அமைப்பில் வாழ்ந்து வந்துக்கிட்டு போகணும். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனும் ஆகாது. தாய் தகப்பன் தான் விரோதியாகவே இருக்கும்.
அதனால் தாய் தகப்பனை ஓரளவுக்கு தன்னை பெற்றுட்டாங்கன்னு சொல்லி ஒரு அளவுக்குள்ள அவங்கள ஒரு தன்மை பண்ணி முறையான அமைப்பு பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க. இருந்தாலும் 2025 இந்த ராகு கேது பயிற்சியை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்கள் முன்னோர் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, உங்கள் தாயோடைய அம்மாவை நினைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருந்து வந்தால் நல்லாயிருக்கும். சொத்து பதெல்லாம் வாங்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. காசு பணம் நாலா பக்கத்தில் வரும். ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. சொத்து சேர்க்குன்னு சொல்லக்கூடிய இன்டென்ஷன்ஸில் ஏதாவது கொலை களவு வேறு ஏதாவது தப்பான மனசாட்சிக்கு உகந்து மனசாட்சிக்கு நடந்து நீங்கள் போகணும். மனசாட்சியை மீறி தப்பு பண்ணி சீக்கிரம் சம்பாரிச்சிடலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் சிறைவாசம் போகக்கூடிய தன்மை உண்டு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். அப்போ 10ஆம் இடம் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இப்போ நேரம் சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்திருந்தாலும் 2025 ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். இது என்னுடைய அட்ரஸ்ஸு. நம்பர் 13 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், MES ரோட், மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 59. நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு, நெக்ஸ்ட் டு காமாட்சி அம்மன் கோவில் பேக் சைட். வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையெல்லாம் போகும். 3 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு உருவேற்றி திருப்பி கொடுப்பேன். உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும்.